John's criteria for the acute rheumatic fever. John's criteria for the acute rheumatic fever highly அதுக்கப்புறம் வந்து டயக்னாஸ்டிக் அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் ஃபார்மேஷனாக வந்து இருக்குது. இது வந்து என்னதுன்னா இட் இஸ் அதுக்கப்புறம் ஜான்ஸ் க்ரைட்டீரியா வந்து இனிஷியல் அதுக்கப்புறம் ரெக்கரண்ட்டாக வந்து இருக்குது. இனிஷியல் அக்யூட் ரொமேட்டிக் ஃபீவர் ரெக்கரண்ட் ரொமேட்டிக் ஃபீவர்னு ரெண்டாக இருக்குது. இந்த ஜான்ஸ் க்ரைட்டீரியா வந்து மேஜர் அண்ட் மைனர்னு பார்க்கலாம். மேஜரில் வந்து மேஜர் ரெண்டும் மைனர் 1 மேஜர் 1 மேஜர் 2ஆக இருந்துச்சு இல்லைனா மேஜர் 1 மைனர் 2ஆக இருந்துச்சுன்னா இனிஷியல். மேஜர் 2ஆக இருந்து மைனர் அல்லது மேஜர் 1ஆக இருந்து மைனர் 2ஆக இருந்து இல்லை மைனர் 3ஆக இருக்கலாம். அதெல்லாமே இருந்துச்சுன்னா வந்து என்னது ரெக்கரண்ட் இது ஸ்டெப்டோகாக்கல் குரூப் ஏ ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. தென் வந்து மேஜர் க்ரைட்டீரியா வந்து கார்டைட்டிஸ் அரித்மியாசிஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எரித்ரிமா மல்டிஃபார்மே சப்குட்டேனியஸ் நாடுல்ஸ் இது எல்லாமே மேஜரு. இது வந்து கார்டைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் பாலி ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து காரே அதுக்கப்புறம் வந்து எரித்ரிமா மல்டிஃபார்மே இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மைனர் க்ரைட்டீரியா வந்து இது வந்து பாலி ஆர்த்ரால்ஜியா அப்புறம் ஃபீவர் அதுக்கப்புறம் வந்து பாலி ஆர்த்ரால்ஜியா ஃபீவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த செல்லுலைட்டிஸ் மேஜர் க்ரைட்டீரியா வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோனோ ஆர்த்ராலஜியா ஃபீவர் இருக்குது, இஎஸ்ஆர் இருக்குது, ஃபீவர் இஎஸ்ஆர் அதுக்கப்புறம் வந்து சிஆர்பி இருக்குது, ஃபீவர் இருக்குது, இஎஸ்ஆர் இருக்குது, சிஆர்பி இருக்குது. இதெல்லாமே வந்து மோனோ ஆர்த்ராலஜியாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னா சப்கிளினிக்கல் அதுக்கப்புறம் கேண்டிடியாசிஸை வந்து இது பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடியாசிஸ் போன் ஜாயிண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஏஷியனில் வந்து வரக்கூடிய ஒரு மேஜரான ஒரு டிசீஸ் தான் வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்த்ராலஜியா வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த ஜோன்ஸ் க்ரைட்டீரியா வந்து கேண்டிடியாசிஸ் அப்புறம் கேண்டிடியாசிஸ் பாலி ஆர்த்ராலஜியா இது வந்து லெபார்டரி மைனராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. இந்த மாதிரி நம்ம போட்டு உடம்புலாம் போட்டோன்னா அந்த அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இது இன்டர்னல் ப்ளீடிங் அதுக்கப்புறம் வந்து கை கால்லாம் நம்ம போட்டுட்டு ஃபீவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எஃப்ஆர்ஏபி அதுக்கப்புறம் வந்து எஃப்ஆர்ஏபி ப்ரொலாங்டு அதுக்கப்புறம் வந்து பிஆர் அதுக்கப்புறம் வந்து பிஆர் இன்டர்வல் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் ரிமேட்டிக் ஃபீவராக வந்து இருக்குது எஃப்ஆர்ஏபி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ராலஜியா அலாங் வித் இதாக இருக்குது. இது வந்து ஜான்ஸ் க்ரைட்டீரியா வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து கேசஸ் ஆஃப் த நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் கேண்டிடியாசிஸ் சிஏஎஸ்இஎஸ் சப்குட்டேனியஸ் நோடியல்ஸ் அதுக்கப்புறம் எரித்திமேட்டஸ் அதுக்கப்புறம் வந்து சிண்டன்கென்ஸ் அதுக்கப்புறம் காரேன் இருக்குது. மைனர் க்ரைட்டீரியா வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் நிமோனிக்ஸ் அண்ட் ஃபீவர் ரைசஸ் இன் தி இஎஸ்ஆர்பி அதுக்கப்புறம் வந்து பிஆர்பி ஆர்த்ராலஜியா ப்ரொலாங் டு தி பிஆர் இன்டர்வல் அண்ட் ப்ரீவியஸாக வந்துருக்குது. இது நம்ம டயக்ராம் வந்து நல்லா போட்டு நல்லா தீட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்த்ராலஜியை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆர்டரியல் செப்டல் டிஃபெக்ட்னா என்னதுன்னா வந்து இது வந்து என்னதுன்னா மேலே வந்து ஆர்ட்ரி இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து ஆர்டரியலில் வந்து பிரச்சனை வர்றதை கொண்டு சொல்கிறாங்க. இந்த செப்டல் டிஃபெக்ட் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ளோ த்ரூ தி லெஃப்ட் ஏடிஎம் டு ரைட் ஏடிஎம் லெஃப்ட் ஏடிஎம்லேருந்து ரைட் ஏடிஎம்த்துக்கு போகிறது வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். இப்போ வந்து இதே மாதிரி வென்ட்ரல் செப்டல் டிஃபெக்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃப்ளோ த்ரூ தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலில் போகுது வென்ட்ரல் செப்டல் டிஃபெக்ட். இது வந்து நம்ம வந்து முக்கியமாக படிக்கக்கூடியது. அண்டு அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் வென்ட்ரல் செப்டல் டிஃபெக்ட் பற்றி பார்த்துட்டோம். இது வந்து ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரல் லெஃப்ட் டு ரைட் தான் வந்து ரெண்டுமே வந்து லெஃப்ட் டு ரைட்டாக தான் வந்து போகுது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது வந்து என்னென்னா சிம்டம்ஸ் வந்து என்னது இருக்குதுன்னா சிம்டம்ஸ் வந்து ஏட்ரியல் வென்ட்ரல் செப்டல் டிஃபெக்ட் வந்து டெஃபினிஷன் நம்ம படிச்சிட்டோம். அப்புறம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அக்கரன்ஸ் வந்து
அக்கரன்ஸ் ஜெனட்டிக்கில் வந்து GATA மியூட்டேஷன், GATA4 மியூட்டேஷன். இது GATA4 மியூட்டேஷன் தான் NKXன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இதுலேயும் இருக்கும். அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ப்ரீத்திங்காக இருப்பாங்க. ஏட்ரல் செப்டல் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த ஃபீடிங் அண்ட் ஷார்ட்னிங் ஆஃப் த ப்ரீத்திங். ஷார்ட்னிங் அப்புறம் வந்து ஸ்வைப் ஹார்ட் பெஸ்ட்டாக வந்து ஸ்விப் ஹார்ட் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் புவர் ஈட்டிங்காக இருப்பாங்க. ஃபெயிலியர் டு தி வந்து த்ரஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் வந்து ஈஸியாக, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ப்ரீத்திங்காக இருக்கும். ஈஸி டு டியூரிங் த ஈட்டிங் அண்டு அதுக்கப்புறம் வந்து அண்ட் பிளேயிங் த கேம்ஸாக வந்து இருப்பாங்க. தென் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இருக்கும். இதில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், ஆர்த்ரியாசிஸ், அதுக்கப்புறம் வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈச்சர்மென்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. ஈச்சர்மென் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்டில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், எண்டோகார்டைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரிதமிக்கில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா வந்து மெடிக்கல் அக்கறம் மானிட்டரிங் அண்ட் அக்கறம் வந்து மெடிகேஷன் இஸ் பீட்டா பிளாக்கர் அண்ட் ஆன்டிகோயாகுலேஷன். அதுக்கப்புறம் வந்து ஹீட் திஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் சர்ஜரி. தென் டயூரிட்டிக்ஸ், ஃப்ரூசிமைட் டியூ டு தி ஃப்ளூயிட் கரெக்ஷன் அண்ட் அதர், அதுக்கப்புறம் வந்து அதராக இருக்குது. தீஸ் ஆர் தி சர்ஜிக்கல் ரிப்பேர் அண்ட் சர்ஜிக்கல் ரிப்பேரில் வந்து நல்லாவே பார்க்க முடியும். ஏட்ரியல் அண்ட் வென்ட்ரல் செப்டல் டிஃபெக்ட் வந்து எதில் பார்க்கலான்னா வந்து இதில் தான். அது பேர் என்ன, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸில் வந்து ஏஸ், அதுக்கப்புறம் வந்து சினாப்டிக்கில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேட்டன் டக்டன் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெட்ரால் இது வந்து இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்ஜெஷன் ஆஃப் த அயோட்டான் இருக்குது. இது என்னென்னா அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான். இதுவும் லெஃப்ட் டு ரைட்டாக தான் இருக்கும். இந்த ரெண்டுமே லெஃப்ட் டு ரைட்டாக தான் இருக்குது. பெத்தாலஜின்னு பார்த்தோன்னா வந்து ப்ரீ மெம்பரேனஸில் வந்து ஒரு ரப்ச்சர் ஆகுது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து பார்க்க வந்து ஹோலோஸ்டோலிக் மர்மராக இருக்கும். அண்ட் ஹோலோஸ்டோலிக் மர்மர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆஃப் த தேவ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்டீமர் சிண்ட்ரோம் வந்து எதில் இருக்கும், வென்ட்ரிகுலர் ஹார்ட் டிஃபெக்டில் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து இதில் வந்து பெத்தாலஜியில் பார்த்தோன்னா வந்து சார்கோடம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த லேயர் ஆஃப் சார்கோடியம் பெரினியம் இருக்கும், சார்கோடியம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து வைடன்லி அண்ட் ஸ்பிளிட்டட் இந்த ஃபிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து S2 ஏசிம்டமேட்டிக் ஆஃப் த கிட்டில் வந்து வந்து ஏசிம்டமேட்டிக்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து எக்கோ கார்டியோகிராம் வந்து கோல்டாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா சர்ஜிக்கல் அண்ட் டயூரிட்டிக் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோன்னா சிவியர் க்ளோஷராக இருக்குது. சர்ஜிக்கல் ரிப்பேர் வந்து பண்ணுவாங்க. ஒரு ஸ்கண்டம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கண்டம் டிவைஸ் வந்து பண்ணுறாங்க. ஸ்காண்டம் டிவைஸ் வந்து பண்ணி இது பண்ணுறாங்க. இதான் வந்து அதுக்கப்புறம் இதுதான் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸில் வந்து வென்ட்ரிகுலர் செப்டல், ஏட்ரியல் செப்டல், அதுக்கப்புறம் பெட்டன்ட் டக்டல், அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம டயபெட்டிக்ஸ் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஃப்ரூசிமைட் வந்து ஹை செல்லுலர் அண்ட் இன்ஹிபிட்டரி ஆஃப் தி சோடியம் அண்ட் பொட்டாசியம் கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு உதவுது. தென் அதுக்கப்புறம் ஃப்ரூசிமைடு, பூத்தமைசைடு, அதுக்கப்புறம் வந்து டெட்ராசிமைடுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் தயாசைட்ஸ் மீடியம் எஃபிஷியன்சி ஆஃப் தி இன்ஹிபிட்டரியில் வந்து பென்சோதயாசைட்ஸ் இருக்குது. பென்சோதயாசைடு அண்ட் பென்சோதயாசைட்ஸ் வந்து ஹைட்ரோக்ளோரோதயாசைடு, ஹைட்ரோஃப்ளோமோதயாசைடு, அதுக்கப்புறம் வந்து பென்சோதயாசைட்ஸ்ன்னு இருக்குது. தயாசைட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குளோரோதாலிடோன், அதுக்கப்புறம் வந்து குளோரோதாலிடோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெட்ரோலிடாசோன், அதுக்கப்புறம் வந்து ஜீப்பமைடு, அதுக்கப்புறம் வந்து ஜீப்பமைடு இருக்குது. குளோப்பமைடுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டிவ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து குரோனிக், அதுக்கப்புறம் வந்து அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டரில் வந்து குரோனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர், ஆஸ்மோடிக் வந்து அதுக்கப்புறம் கிளிசரால் இதெல்லாம் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆன்டிடயூரிட்டிக்ஸில் வந்து வேசோப்ரெசின், அதுக்கப்புறம் வந்து டெஸ்மிப்ரெசின், அதுக்கப்புறம் வந்து லாமிப்ரெசின், தயாசைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆம்லிப்ரைடு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பைரினோலாக்டோன், அதுக்கப்புறம் அமிக்ளோப்ரைல் இதெல்லாமே வந்து இருக்குது. இப்போ இது வந்து டயூரிட்டிக்ஸில் வந்து வந்துடும். இது வந்து மெயினாக வந்து ஃப்ரூசிமைடு பொட்டாசியம் பேரிங்கில் வந்து அப்புறம் வந்து ஸ்பைரினோலாக்டோன் அதெல்லாம் வந்துடும். ஸ்பைரினோலாக்டோன் வந்துடுது. கார்டியாக் வந்து எனி அட்ஹெஷன் ஆஃப் தி இன்ஹிபிட்டரில் வந்து இது வந்து இருக்குது. தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
லூப் டயயூரிட்டிக்ஸ் தயாசைட்ஸ் பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்து கார்பன் அதுக்கப்புறம் அன்ஹைட்ரஸ் இன்ஹிபிட்டர். லூப் டயயூரிட்டிக்ஸ் வந்து ஃப்ரூசிமைடு அப்புறம் ப்ரூமெத்தானைடு அப்புறம் வந்து டான்சிலைடு அப்படின்னு இருக்குது. தயாசைட்ஸில் வந்து ஹைட்ரோக்ளோரோதயாசைடு குளோரோதயாசைட்ஸ் மெட்டாசோலன்ஸ் இருக்குது. தென் வந்து பொட்டாசியம் வந்து ஸ்பைரனோலாக்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அலிக்னோப்ரைடுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேட் இன்ஹிபிட்டர்னு தனியாகவே வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் டயயூரிட்டிக்ஸில் வந்து வரக்கூடியது. இப்போ இந்த டயயூரிட்டிக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இந்த ஃப்ரூசிமைடோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரூசிமைட்னா வந்து இது ஒரு டேப்லெட் தான். இது வந்து ஒரு டேப்லெட்டாக தான் இருக்குது. இது வந்து லூப் டயயூரிட்டிக்ஸ் வாட்டர் வந்து பில் பண்ணுது. இட் ட்ரீட்டட் டு தி லூப். அதுக்கப்புறம் எடிமாவாக இருக்கிறாங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் வந்து எடிமா பேஷண்ட்டு அதுக்கப்புறம் கிட்னி டிசீஸில் உள்ளவங்களுக்கு லிவர் ஸ்காரிங்கில் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்டு ஃபார் தி ஸ்வெல்லிங் ஆஃப் த நெக் ஆர்ம் அண்ட் அதுக்கப்புறம் ஆர்ம் அண்ட் பாடியில் இருக்கும். மேனேஜ்மெண்ட் டு ஓவர்லோட் தி ஹார்ட் லிவர் அதுக்கப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ஹைப்பர் டென்ஷனில் உள்ளவங்களுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. தென் வந்து பிளாக் த சால்ட் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை வந்து சால்ட் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து பிளாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் இது 1 hour வந்து ஒர்க்கிங் டைமாக வந்து இருக்குது. தென் இது மந்த்லி வைஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து 5 minutesலேயே வந்து ஒர்க்கிங் ஆயிரும். வெரி ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. Aortic regurgitation is divided into two: aortic regurgitation, acute aortic regurgitation, chronic aortic regurgitation ரெண்டாக இருக்குது. acute aortic regurgitation உடனே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த ப்ரெஷர் வந்து கோ டு தி அதுக்கப்புறம் வந்து அயோட்டாலேருந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து ஃப்ளோ இப்படி போயிடும். ஆனால் வந்து இதில் என்ன ஆகுதுன்னா க்ரோனிக் அயோட்டிக் regurgitation வந்து இப்படி போய் டேரெக்டாக வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. தென் அக்யூட் அண்ட் க்ரோனிக்காக வந்து இருக்குது. ஆர்டரியோல் வால்வ் வந்து ரீகர்ஜிடேஷன் வந்து நடக்குது. பின்னாடி வந்து மறுபடியும் போகுது. அந்த வால்வ் வந்து அயோட்டிக் வால்வ் வந்து ஒழுங்காக க்ளோஷர் ஆகாதனால தான் வந்து ஒரு பிளாக்வேர்டு ஃப்ளோவே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இது எத்தியாலஜின்னு பார்த்துட்டோன்னா எத்தியாலஜியில் வந்து என்ன இருக்குதுன்னா இந்த யங் பேஷண்ட்டுக்கு வரும். யங் பேஷண்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் வால்வ் இந்த ரீகர்ஜிடேஷன் the valve will be left leaf வந்து abnormalities in the left leaf abnormalities in the அதுக்கப்புறம் in the valve அதுக்கப்புறம் aortic valve dilation aneurysm அதுக்கப்புறம் aortic decision அதுக்கப்புறம் வந்து hidden இதாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட அயோட்டிக் ரீகர்ஜிடேஷனோட அதுக்கப்புறம் வந்து பேக்வேர்டு ஃப்ளோ ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் தி அயோட்டிக் வால்வ்னு சொல்கிறாங்க. இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அயோட்டா வந்து ஃபெயிலியர் வந்து நடக்குது. இதோட ப்ராப்ளம் வந்து டயஸ்டாலிக்கில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனாலையும் வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அயோட்டிக் ரீகர்ஜிடேஷனோட பிபிடி. தென் சர்ஜிக்கல் கேர் பண்ணும். ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேசோடைலேஷன் வந்து கொடுப்பாங்க. வேசோடைலேஷன் கொடுத்துருவாங்க. மெடிக்கல் கேர் இருக்குது. எக்ஸசிவ் ஸ்டண்ட் வந்து வைப்பாங்க ரீகர்ஜிடேஷனில். இப்போ வந்து இந்த மாதிரி அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் இருக்குன்னா நல்லாவே நம்மளால் பார்க்க முடியும். எக்கோவில் எடுப்பாங்க. லெபரட்டரி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முல்லர் சயின்ஸ் பண்ணுவாங்க. பக்லெட் சயின்ஸ் நிறையா வகையான சயின்ஸ் வந்து படிப்பாங்க.